கையிலாய் வந்து அமர்ந்திருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷியின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி முதலாசி அருளுகின்ற ஆதி கைலாய சூட்சம நூல் என்கின்ற அபூர்வ பேலையிலே இருந்து அற்புத பேலையிலே இருந்து சிவ வேலையிலே இருந்து சித்த வேலையிலே இருந்து பிரபஞ்ச மகா பேலையிலே இருந்து முதலாசி அருள்கின்ற சிவ சபையிலே திருமுருக திருச்சபையிலே பரமானந்த அத்தகைய பரந்தாமன் அமர்ந்த பெருஞ்சபையிலே ஒட்டுமொத்த உயர் சபையிலே இருந்து அத்தகைய ஆசியானது அற்புத ஆசியானது முதல் ஆசியானது பிரபஞ்ச மகா சபைக்கு அருளப்பட்ட அற்புதமான ஆசி எங்கும் கிடைத்திடாத நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய ஔவையின் ஆசியை முதல் ஆசியை நித்திய ஆசியை நிர்மல ஆசியை நிகரில்லா ஆசியை வணங்குகின்ற நித்திய சுபடியிலே இருந்து சத்திய சுபடியிலே இருந்து சர்வமகா சுபடியிலே இருந்து சர்வேசன் கொடுத்த சுவடியிலே இருந்து முதலாசி அருள்கின்ற அற்புதமான அத்தகைய அன்னையின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து காம குரோத மத மாச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் இறை தத்துவத்தை உலகோர்க்கு உணர்த்திட காம குரோத மத மாச்சரிய அற்புதமான அத்தகைய நிலைகளை வென்று அமர்ந்திருப்பனே மகாவீரன் என்கின்ற மகத்துவமிக்க உன்னத உயர் உண்மையை உலகோர் அறிந்திட அத்தகைய திருநாமத்தை தாங்கி நிற்கின்ற அற்புதமான மகாவீரரின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து குருமலையாம் பெருமலையாம் பேராற்றல் கொண்ட சிவமலையாம் சித்த பெருமலையாம் அத்தகைய மலையிலே இருந்து பொய்யா மொழி உரைக்கின்ற அற்புதமான பொய்யில்லா மொழிகளை மெய்யாக உரைக்கின்ற அத்தகைய மெய்ஞானி அமர்ந்த சாஸ்தா அமர்ந்த அத்தகைய திரு பெருந்தளத்திலே இருந்து தவம் இருக்கின்ற அற்புதமான தவசி தம்பிரானை வணங்கி சர்வ மகா சபையிலே சமத்துவ மிக்க சபையிலே சர்வ லோக பேராற்றல்களும் வந்து சிவத்தில் இணைகின்ற அற்புதமான அத்தகைய சிவப்பிரபஞ்ச மகா சபையிலே அற்புதமான சிவ திருவடியை மீண்டும் வணங்கி சித்த பெருமகனாம் அகத்தியம் என்கின்ற அற்புதனின் திருவடி வணிந்து திருமுருகனை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி ஏகோபித்த ஏகாதசி திருநாள் நாயகனாம் பரந்தாமனாம் 10 அவதார நிலைகளை உன்னத உயர் உலகிற்கு உத்தம பெரும் உலகிற்கு கொடுத்த அத்தகைய பெருமை மிகும் அத்தகைய மகாவிஷ்ணுவின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து ஏகோபித்த திருநாளிலே அற்புதமான அத்தகைய பிரம்ம தேவனை வணங்கி தேவியர் மூவரையும் வணங்கி இணையில்லா சபையிலே ஏற்றம் மிகுந்த சபையிலே சீற்றம் மிகுந்த சபையிலே சீறு நடை போடுகின்ற சித்தர்கள் அமைந்த சீற்றம் மிகுந்த பெருஞ்சபையின் திருவடி வணிந்து சித்த பெருமக்களை மீண்டும் வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான சித்த கூட்டங்களை அத்தகைய மருதமலை ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற மகத்துவமிக்க சர்வ சிதனின் திருவடி வணிந்து திருத்தால் வணங்கி சர்வலோக சபையிலே தேவலோக சபையிலே சித்தலோக சபையிலே சிவலோக சபையிலே உன்னத உயர் உத்தம பேராற்றல்கள் வலம் வருகின்ற அற்புதமான அனைத்து கொடிமரங்களையும் வலம் வந்து வணங்கி இயல்பு கொடிமரத்திலே வீட்டிருக்கின்ற தர்மராஜனின் திருவடி தொட்டு வணங்கி அற்புதமான அத்தகைய தேவேந்திர பெருமானை வணங்கி பட்டினத்தாரை பணிந்து அரும்பெரும் சபையிலே ஆற்றல் மிகுந்த சபையிலே அற்புதமாக எல்லையிலே அத்தகைய வாசல் நிலையிலே அருட்காவல் திருக்காவல் புரிகின்ற பால திரிபுர சுந்தரியின் அம்சமாக பாலாந்தியாக அமர்ந்திருக்கின்ற காட்சி கொடுத்து அனுக்கிரகம் கொடுத்த அற்புத வழி நடைத்து வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அரிய நாயகியின் அரிய நாச்சியாராக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிறு வடிவம் கொண்ட வடக்கு வாயில் செல்விதனை திருவடி பணிந்து திருத்தால் வணிந்து அத்தகைய அன்னையை வணிந்து அற்புத சபையிலே ஆற்றல் மிக்க சபையிலே எல்லையை வலம் வருகின்ற 21 நிலை கொண்ட அத்தகைய சாஸ்தாவினை வணங்கி வெண்புறவி வேந்தை வணங்கி அற்புதமான ஒட்டுமொத்த உன்னத உத்தம
நிலையிலே அற்புதமாக சைவ நிலையிலே ஒட்டுமொத்த உலக கருப்பண்ண ஆற்றல்களின் ஒரு வடிவமாக அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி கனக துர்கா தேவியை வணங்கி எல்லை பேராற்றலை வணங்கி எழில் மிகும் சபையிலே பெருமிகும் சபையிலே எளிய வடிவத்திலே அமர்ந்திருக்கின்ற சூட்சமத்திலே உன்னத உயர் உலக மகா சபையாக பிரபஞ்ச சபை என்கின்ற ஈசனின் திருவாயிலே இருந்து நாமத்தை பெற்று சித்த பெருமக்களாம் சிவசபை ஞான சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை தேவலோக சித்த சபை என்கின்ற அற்புதமான திருநாமங்களை இடைவிடாது வழங்கி கொண்டிருக்கின்ற இனிய சபை இதனை மீண்டும் வணங்கி ஏகோபித்த நாளிலே ஏகாதசி நாயகனின் திருப்படி வணங்கி சிவகூரையில் சித்த கூரையில் மகா கூரையிலே அற்புதமாக திருவாயில் காவலாக நிற்கின்ற அத்தகைய வீரபாகு தேவனை வணங்கி அத்தகைய நிலையிலே அமர்ந்திருக்கின்ற பெரிய திருபடியாம் கருடனை வணங்கி கருட பகவானை வணங்கி சிறிய திருபடியாம் ஆஞ்சநேய பெருமானை வணங்கி அற்புத சிவகூரை உள்நுழைந்து சித்த கூரை உள்நுழைந்து மகா கூரை உள்நுழைந்து மகத்துவமிக்க பெருங்கூரை உள் நுழைந்து திரு செந்திலகத்திலே தென்திக்கு நோக்கி தெவிட்டாத ஆட்சி கொடுக்க அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக ஒருங்கிணைத்து அத்தகைய மருதமலை ஆற்றலையும் மகத்துவமிக்க ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே படையாக உத்தம பெரும்படையாக அத்தகைய பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சூட்சம கொடிமரம் வைத்து அணையா ஜோதி எரிய அற்புத ஜோதியாக அறுபெரும் ஜோடி ஒருங்கிணைத்து ஒரு ஜோதியான உத்தம உயர் திரு முருகப்பெருமானின் திருவடி வணங்கி திருத்தால் வணங்கி அற்புதமான அத்தகைய சூட்சம கொடிமரந்தனை சூட்சமமாக வலம் வந்து சுபமகா சபையிலே சித்தமகா சபையிலே சிவமகா சபையிலே அல்லல்ல குறையாத அட்சய நிலை கொண்ட அட்சய பாத்திரம் கொடுத்து அனைத்து நிலைகளும் அல்லல்ல குறையாத ஞான நிலை உள்பட அற்புதமான அத்தகைய 16 பேறுகளையும் அல்லல்ல குறையாத நிலை கொண்ட அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி வள்ளல் பெருமானின் பேராற்றலை வணங்கி நற்கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற கங்கை சூழ அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாளை சித்தனை வணங்கி சீற்றமிகும் அத்தகைய நற்கொடி மரத்திலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்கொடிமரம் வணங்கி நல்விதமாக வலம் வந்து பெருங்கொடி மரம் வணங்கி பெருமிதமாக வலம் வந்து அற்புதமான எழில் மிகும் ஏற்ற மிகும் 10 அவதார நிலைகள் நாளிகை பொழுதும் இடமாறி அமர்ந்து அற்புதமாக அத்தகைய சிவ பேலைக்கு சித்த பேலைக்கு மகாபேலைக்கு இடைவிடாது அனுக்கிரகத்தையும் அற்புதமான அருள்காவலையும் புரிகின்ற அற்புதமான அத்தகைய எழில் மிகும் 7 தடத்தை இடமாற்றி அமர்ந்து அற்புத நிலை கொண்ட 10 அவதாரங்களினோட ஆயுதங்கள் மேல் சுழல அதன் கீழ் சரவணபவ சண்முகபவ சக்கரம் சுழண்டு வர அத்தகைய அற்புதமான நிலையிலே இருந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள் என்ன அஷ்டதிக்கும் காவல் காத்து நிற்கின்ற அபூர்வ பெரும் சபையிலே சிவ கணங்களும் அத்தகைய சிவமகா கணங்களும் அருமுக கணங்களும் அற்புதமான பரந்தாம கணங்களும் ஆஞ்சநேய கணங்களும் பரவி நிற்கின்ற அற்புதமான தருணமதிலே ஆதிமகா சூட்சம நூல் என்கின்ற அற்புத பெருநூல் திறந்து உன்னத உயர் நூல் திறந்து உத்தம சிவ நூல் திறந்து சிவ பொக்கிசம் திறந்து சித்த பொக்கிசம் திறந்து சிவன் அருளிய சிவன் நெற்றி பொற்றிலே இருந்து இறங்கிய 11,000 யுகமாக தவம் இருந்த அத்தகைய நிலைக்காக அருளப்பட்ட ஆதி கைலாய திரட்டு என்கின்ற திருமுருகனால் நாமத்தை பெற்ற அத்தகைய திருநூல் திறந்து அத்தகைய நூலுக்கு போற்றிகள் புகழ்ந்து அற்புதமான அத்தகைய அனைத்து நிலைகளிலிருந்து மலை பொழிந்து மகத்துவமிக்க தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்க சிவநூலை போற்றி மகா நூலை போற்றி பிரபஞ்ச நூலை போற்றி பிரபஞ்ச பொக்கிசத்தை போற்றி நூலிலே அமர்ந்த அற்புதமான அத்தகைய திருக்கணங்களின் திருவடி வணிந்து அகத்தியத்தை மீண்டும் வணங்கி கணநாதனை வணங்கி
அற்புதமான பெருநூல் திறந்து ஏகோபித்த ஏகாதசி நற்பூஜை கண்டு அமர்ந்திருக்கின்ற திருப்பார்கடல் கண்ட அற்புதமான திரு தேவியுடனே அமர்ந்திருக்கின்ற அஷ்டலட்சுமிகள் புடைசூழ அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பரந்தாமனை வருக வருக என ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவநாராயணாய சித நாராயணாய தச நாராயணாய என மங்கள சங்கொலி முழங்க மங்கள சங்கொலி மலங்க. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய நரசிம்ம நாராயணாய தச நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய மகா நாராயணாய வருக வருக என அத்துணை நிலைகளும் சூழ்ந்திருக்க அபூர்வமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த தாமரை மலர் தூவி துளசி தலை தூவி பரந்தாமனை பார்க்கடல் அமர்ந்து மகாசபை அமர்ந்து மகத்துவம் உருந்து திரு தேவியுடனே அமர்ந்த அத்தகைய திருமாலை பெருமாளை வருகவே வருக பெருமாளே வருக திருமாலே வருக வருக என திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து அழைக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய நரசிம்ம நாராயணாய தச நாராயணாய ஓம் நமோ 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 நாராயண நாராயண நாராயண. உலக வைகுண்ட நிலையாய் வளர்நிலைகான் சபை என்னும் அற்புத வடிவம்தனை தாங்கி எழுகடல் உண்டவன் அமர்ந்து 14 லோக நிலைகளுக்கும் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலையெல்லாம் ஓர் ஆற்றலாய் உள்வைத்து அமர்ந்திருக்கும் அற்புத அச்சித்தனவன் சபைதனிலே ஏகோபித்த ஏக நிலையோடு தசநிலை இணைந்த அற்புத ஏகாதசி என்னும் அற்புத பெருவிழா கண்டு திருக்கோமாதா பிரபஞ்ச பூஜை கண்டு அமர்ந்து ஆற்றலாய் அபிடேக நெய்வேத்திய தவ நிகழ்வுகளில் தன் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைதனை தாரை வார்த்து அமர்ந்து எழில் கொஞ்சும் இறைதளம் அதிலே ஏற்றமிகு இறை உணவு கண்டு அமர்ந்து அற்புதமாய் அதனோடு அமர்ந்து உணவுண்ணும் ஆழ்வார்கள் வரிசைதனிலே ஆழ்வார்களின் முதன்மை ஆழ்வாராக திகழும் ஆழ்வார்கள் திருநகராய் அமர்ந்த அற்புத அந்நகரிலிருந்து பெரும் பேராற்றல் கொண்ட படையாய் புறப்பட்டு வந்த பெரிய திருவடி என்னும் கருட பகவானுடைய சிற்றம் நிறைந்த சபைதனிலே அமர்ந்து திருச்சிவகூரை தலமதிலே வந்தமர்ந்து எமையழைத்த சிவசபையினுடைய ஆசானாய் பிரபஞ்ச வடிவத்தின் உருவமாய் பஞ்சபூதங்களின் நிழல் வடிவமாய் அமர்ந்து பாதாள கங்கா நதிநீரிலே பாய்ந்தோடும் அத்தகைய ஆள் நிலைதனிலே தவமிருக்கும் அற்புத பிரபஞ்ச சித்தன் யுகம் காணா சித்தன் இனி யுகம் காணும் சித்தன் கலியுகம் மாற அவதரித்த சித்தனாய் விளங்கிய சிவமகா வாலை சித்தனுடைய சீற்றமிகு நிலைக்கு யாம் பரந்தாமன் நல் ஆசி கொடுத்து அற்புத நிலைகள் வளம் வரும் இச்சபைதனிலே அழைத்த கணம் வந்து அமர்ந்து அக்கணமே ஆசி கூறும் நற்கணமாய் இக்கணம் திகழ்கின்ற இந்நாளிகை பொழுதுதனில் அழைத்து வந்து அமர வைத்திருக்கும் சித்தனே, நீர் உரைத்த துளசி தலைகளெல்லாம் பன்மடங்காக பெருக்கெடுத்து ஆற்றலாய் ஆதிசேஷனுடைய நிழற்குடையில் அமர்ந்திருந்து
லக்ஷ்மியினுடைய சமேதராக வந்தமர்ந்து, ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வந்தமர்ந்து யாம் அருள் பாலிக்கின்றோம் நல்லாசியோடு சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாமங்கள் கூறுகையில் அது நாமங்களோடு கூறாது, வெறும் வாய் ஜால நிலையோடு கூறாது, தன் அடி ஆழ்நிலை மனதிலிருந்து ஆற்றல் பொங்கும் அத்தகைய வடிவம் தன்னை ஏற்று நின்று தாங்கி நின்று தன் பார்வைதனில் படுகின்ற அற்புதமான அத்தகைய வடிவங்களை நாமங்களாக ஏற்கின்ற சித்தனே. நாமங்கள் கூறும் முன் அவ்வடிவம் வருகின்றதா, நாமங்கள் உரைத்த பின் அவ்வடிவங்கள் வருகின்றதா என்கின்ற சூட்சமத்திற்குள் சூட்சம நிலை அமர்ந்திருக்க, வரிசை கோர்த்து நீர் அழைத்த அற்புதமான கணங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஆதி கைலாய இறை சூட்சம நூலில் வந்து அமர்கின்ற பொழுது அரும் ஆற்றல் பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் தவமிருக்கும் இச்சிவகூரை தலமதிலே அவர்களோடு அவ்வாற்றலும் ஒன்றாக இணைந்து அற்புத வளம் நலம் ஆரோக்கிய வளம் கொடுக்கும் சபையாக இச்சபை திகழ்கின்றது சித்தனே. ஆற்றல்கள் அளப்பரிய நிலையில் அமிழ்ந்து கிடக்கும் அற்புதமான இத்தலம் தனிலே, இச்சிவகூரை தலம் தனிலே வந்து அமர்வோன் இச்சபையை உணர்ந்தவனாக உள்ளுக்குள் ஏற்று, இச்சபைதனை உள்ளுக்குள் ஏற்று இது போன்று ஆற்றல் கொண்ட நிலை எங்கும் இல்லா நிலை என்ற அவ்வடிவத்தினை தாங்கி அமர்வோன் அமரர்களில் வரிசையில் அமர்வான் என்கின்ற அற்புத தத்துவ நிலைதனை சுட்டிக்காட்டும் சிவகூரை தலமதிலே சித்தனே. இச்சபையினுடைய பேராற்றலை பகிர்வதற்கு ஒரு நாளிகை இரு நாளிகைகள் அல்ல, பல கோடி மடங்கு நாளிகைகள் எடுத்துக்கொண்ட பொழுதும் இச்சபையினுடைய ஆற்றலை கூற இயலாது, கூற வல்லாது என்று அற்புதமாய் ஆசிகள் அனைவருக்கும் யாம் மகாவிஷ்ணு அளித்து வந்து அமர்ந்திருப்பவன் இறை சூழ் நிலையில், இறை சித்தன் சூழ்ந்திருக்கும் நிலையில் இறை நிறை மங்கள சபையாக விளங்கும் இச்சபையில் இறையோடு சூழ்ந்திருக்கும் சித்தன் அமர்ந்திருக்கும் இத்தலம் தனிலே யாம் வந்து அமர கேட்டு அழைத்த சித்த நிலைக்கு சிவநிலைக்கு யாம் நல்ல ஆசி கொடுத்து, முதல் ஆசி பிரம்ம முகூர்த்த வேளைதனில் பஞ்சபூதங்களெல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டினை தாரை வார்க்க காத்து கொண்டிருக்கும் அற்புதமான அத்தகைய பிரம்ம முகூர்த்த வேளைதனில் பெறுபவன், நித்திய ஆசி பெறுபவன் சத்தியனாக இப்பூவுலகில் வாழ்வதற்கு எவன் ஆக கடவானோ அவனுக்கே நித்திய ஆசி என்பது கிடைக்கவல்ல அற்புதமான அத்தகைய நிலைதனை பெற்ற சித்தனே. சித்தன் என்கின்ற அவ்வார்த்தை தன்னை பெறுவதற்குரிய தியாக சீல நிலைகள் தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் இழந்து இறுதியில் தன்னையே இழக்கின்ற அத்தியாக நிலைக்கு பெறுகின்ற அத்தகைய நாமமே சித்தன் என்கின்ற அழகு பெறும் நாமம், ஆற்றல் பெறும் நாமம், அறிவுசார் நாமம், சித்த நாமம், சிவநாமம், ஞான நாமம், பெரும் பிரபஞ்ச நாமம். இந்நாமத்தினை பெற்றவன் சிவசபையிலிருந்து ஜீவ ஏட்டிலிருந்து இந்நாமத்தினை பெற்றவன் ஒரு காலும் ஒரு நாளும் சோடை போகா நிலைதனை வழங்கும் சபை என்று இச்சபைதனை யாம் சுட்டிக்காட்டி அற்புத நிலைதவளும் திருச்செந்திலகமதிலே எம்மருகன் அமர்ந்து தவமாற்றும் அறுபடை தமிழன் அமர்ந்த சபையிலே, தமிழ் திரு கடவுள் அமர்ந்த சபையிலே ஆற்றலாய் அவன் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் சித்தனும், ஏடு தாங்கும் சிவநிலை கண்ட சித்தனும் ஆற்றலாய் இருவருக்கும் யாம் நல்ல ஆசிகள் பகிர்ந்து இவ்வொளி அறிவொளி ஆர்ப்பரிக்கும் சிவ ஒளி ஞான ஒளி இவ்வொளியோடு பஞ்சபூதங்கள் ஒன்றாக கலந்து வருவோர்களின் செவிகளுக்கு நாதநிலை பரப்புகின்ற அற்புதமான இத்தகைய ஒளிவாங்கும் நுழைதனை ஏற்படுத்தி அதன் நிலைக்காக தன் சுயமுயற்சியோடும் சித்த சிவமுயற்சியாய் அம்முயற்சியை மேற்கொண்ட
சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணு அற்புதமான நல்லாசிதனை பகிர்ந்து, இவ்வொளி இங்கு மட்டும் ஒலிக்கவில்லை சித்தனே, திருக்கைலாய நிலையமாக விளங்கும் இவ்வகம்தனிலே ஆற்றல் பொங்கும் பூவுலக வைகுண்டமாக திகழும் இச்சிவகூரை தலமதிலே ஒளிக்கும் ஒளி பிரபஞ்சம் எங்கும் 14 லோகமெங்கும் ஒளித்து சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத சித்தன் தவம் களைந்து தன் தவம் களையப் பெற்று களைத்து அத்தவத்தினை களைத்து வந்து அமர்ந்திருக்கின்றான் இத்தலம்தனில். இவ்வொளி கேட்டு சித்தனே அவ்வொளியை கொடுத்த சிவசபைக்கு யாம் மகாவிஷ்ணு நல் ஆசிகள் பகிர்ந்து, ஆற்றல் பொங்கும் அற்புத தலத்தில் தடம் பதிக்கும் ஒவ்வொரு சீடனும் அமர்ந்து தான தர்ம கைங்கரிய நிலைதனை ஏற்று அமர்ந்து உணவுண்ணுகின்ற பொழுது அவனோடு முன்னோர் மூத்தோர்களெல்லாம் அமர்ந்து இறை உண்ணும் நிலைக்கு வழங்கப்பட்ட அத்தகைய உபகரண நிலைகளுக்கும் யாம் நல்ல ஆசிகள் கொடுத்து தொடுத்து தொடர்ச்சியாக ஆற்றல் பொங்கும் அற்புத நிலைதனை பரப்பும் இச்சபையில், ஞான நிலைதனை பறைசாற்றும் இச்சபையில் மகாவிஷ்ணு அமர்ந்திருந்து அகத்தியனோடு அகத்தியனாக, ஆற்றல் பொங்கும் சிவமகா வாழை சித்தனோடு வாழை சித்தனாக, வாழை தேவியாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஒன்றாக சற்சங்க நிகழ்விலே நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் இணையாக சித்தனி. பேராற்றலே போற்றி, பெருங்கருணை வடிவமே போற்றி, பரந்தாமனே போற்றி, பார்க்கடல் அமர்ந்தவனே போற்றி, திரு தேவியுடனே அன்னையுடனே அற்புத தாயுடனே அரங்காக்கும் நற்சபையில் அரங்காக்கும் நற்சபையில் நல்லறங்காக்க வந்து நின்ற அத்தகைய அரங்கனின் துணைவியாம் அற்புத பெருமகளாம் அத்தகைய ஸ்ரீதேவி பூதேவிகளுடனே வந்து அமர்ந்து அனுக்கிரக நல்லாசியை அருள் சபைக்கு, பொற்சபைக்கு, ஞான சபைக்கு, சிவசபைக்கு, சித்த சபைக்கு, பரந்தாமனின் அத்தகைய விஸ்வ சிவசபைக்கு வந்து ஆசி கூறி அத்தகைய பெருவடிகளை திருவடிகளை பெருமானின் அற்புதமான அருளடிகளை சிறிய திருவடி பெரிய திருவடி ஆழ்வார்கள் புடை சூழ வந்து அமர்ந்த அற்புதமான பெருமானை மீண்டும் மீண்டும் அகத்தியனும் என்னும் அற்புதமான அருளாசானின் துணை கொண்டு திருவடியை பெருபடியை பெருமகா ஆற்றல் மிகுந்த அத்தகைய பெரிய திருவடியை பணிந்து நிற்கிறோம். கட் பண்ணிக்கோங்க.